بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவை போற்றியவனாக, புகழ்ந்தவனாக, துதி செலுத்தியவனாக, நபிகளார் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறி இன்றைய அமர்வை நான் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைய அமர்வின் தலைப்பாக ஹல்கானத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா துஸல்லி ஃபில் ஹுஜ்ரா அல்லதி துஃபின ஃபீஹா நபி அலைஹிஸ்ஸலாம் வ ஸாஹிபாஹு, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட வீட்டிலே, மேலும் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இருவரும், அந்த மூவரும் அடக்கம் செய்யப்பட்ட அல் ஹுஜ்ரா என்று சொல்லப்படுகின்ற ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுடைய வீட்டிலே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதிலே தொழுதார்களா என்ற கேள்விக்கு சுருக்கமாக பதில் தர விரும்புகின்றோம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கபூர்கள் அந்நஹியன் இத்திஹாத் குபூர் மசாஜித, கபூர்களை பள்ளிகளாக எடுப்பதை தொட்டும் நபிகளார் தடை விதித்திருக்கின்ற செய்தி பல வழிகளிலும் ரிவாயத் செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் அன்னஹா மா கான துஸல்லி ஃபில் ஹுஜ்ரா அல்லதி ஃபீஹல் குபூர், கபூர்களுள்ள அந்த வீட்டிலே, அந்த அறையிலே நபிகளார் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தொழுததாக அறியப்பட மாட்டாது. அப்படி அவர்கள் தொழுதிருந்தால் அவர்கள் அறிவித்திருக்கின்ற அல்லது நபிகளார் மூலமாக மற்றைய சஹாபாக்கள் அறிவித்திருக்கின்ற ரிவாயத்துக்கு, அந்த செய்திக்கு முரண்பட்டதாக ஆகிவிடும். இது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பொறுத்தவரையில் ஒரு பொருத்தமான ஒரு விடயமாக இல்லை. அப்படி என்றால் அவர்கள் எங்கே தொழுதார்கள்? இன்னமா துஸல்லி ஃபி பகியத்தி பைத்தியா, அடக்கம் செய்யப்பட்ட அந்த மையமுள்ள இடத்தை வேறாக விட்டுவிட்டு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தங்கியிருந்த அந்த மற்ற பகுதியிலே அவர்கள் தொழுதிருக்கிறார்கள் என்று செய்திருக்கிறது. இதை நாங்கள் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறியதைப் போல, மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், குஸ்ஸிம பைத்து ஆயிஷா பிஸ்னைன், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவருடைய வீடு இரண்டாக பிரிக்கப்பட்டிருந்தது. ஒன்று கபூருள்ள ஒரு பகுதியாக, மற்றது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தங்கியிருந்த வீடு. இரண்டுக்கு மத்தியிலே ஹாயிதுன், ஒரு சுவர் அமைக்கப்பட்டு, கபூர் வேறாக, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா தங்கியிருந்த அறை அல்லது அந்த பகுதி வேறாக மதில் மூலமாக பிரிக்கப்பட்டு இருந்தது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதிலே தான் தொழுதிருக்கிறார்கள். கபூர் உள்ள பகுதியிலே அவர்கள் தொழவில்லை. கபூர் இல்லாத பகுதி அதை பிரிக்கப்பட்டு அதிலே அவர்கள் தொழுதிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த வகையில தான் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதிலே அவர்கள் தொழுதிருக்கின்றார்கள் என்ற செய்தி இமாம் மாலிக் இமாம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த வகையிலே கபூருள்ள இடங்களிலே தொழுவது தடை செய்யப்பட்டிருந்தும் கூட அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தொழுதிருக்கின்றார்கள் என்றால் இவ்வாறு தான் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. இமாம் மாலிக் இமாமும் அதை தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். வல்லாஹு அலம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபிகளாருடைய அறையை, அந்த அடங்கப்பட்ட அல்லது அந்த வீட்டை முத்தமிடுவதோ அதை முன்னோக்குவதோ மார்க்கத்தில் அனுமதிக்கப்படவில்லை. நபிகளாருடைய கபரை தடவுவது, அதை முத்தமிடுவது மார்க்கத்திலே அனுமதிக்கப்படவில்லை, அவசியமாகாது. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.